24 மணி நேரம் அந்த பையன் வீட்டில் உட்காந்துருந்தா, அவங்க அம்மா நிழலில் இருந்திருந்தா இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காது. இது எங்கெங்கே சுற்றி பழகினதோ, எதை எதை பார்த்ததோ, எதை எதை படித்ததோ, புரியுதுங்களா? இதெல்லாம் வெளி உலகத்திலிருந்து தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேலை இல்லாமல் இருந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவன் வேலைக்கு போக மறுத்திருக்கலாம், அல்லது தாம் பெரிய கிங்குன்னு நினச்சிருக்கலாமே, தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அரசன் நான் தானே, அதனால் நான் எதுக்கு வேலைக்கு போகணும், அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருக்குறாங்க, நாங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டு அழகாக கார் எடுத்துகிட்டு ஊர் பூரா சுற்றலாம், டூர் போடலாம், தண்ணி அடிக்கலாம், இதுதான் இங்கே இருந்திருக்கும். ஆனால் வீட்டிலேயே இருந்தான்னு சொல்லவே முடியாது. திரும்ப திரும்ப போன்னு தான் பார்க்குறான் அப்படின்னா, அதை பார்த்துட்டு இந்த ஏதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஏதோ ஒரு படம் வந்ததான், இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, 50 ஷேட்ஸ் ஆஃப் லைஃப்னா ஏதோ ஒன்று வந்திருக்கான். அந்த படத்தில் தான் எத்தனை விதமாக பாலியல் வன்புணர்வு செய்வது அப்படின்னு அவன் தன்னுடைய காதல் மனைவி கிட்ட ஒவ்வொரு கட்டமாக நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்களாம். அதில் ஒன்று தான் இந்த கை காலெல்லாம் கட்ட வச்சு ரெண்டையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்துருக்க கூடும் அந்த பையன், புரியுதுங்களா? எல்லாம் இல்லாமல் ஏமா ஒரு பொண்ணை பொண்ணாக பார்க்காம தொடரதுக்கே அஞ்சின காலம் ஒன்று உண்டு. வந்த உடனே இடுப்பெலும்பை முறிக்கிறேன்னு சொல்கிற ஆம்பளையா இவன் இருந்திருக்கானா?